நிதர்சனமான விமர்சனம், நியாயமான தரவரிசை, நேர்மையான பார்வை என்ற தாரக மந்திரத்தோடு வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல இந்த வாரம் ஹாலிவுட் பாலிவுட் புது வரவுகள் எதுவும் இல்லாத ஒரு சூழல்ல நேரடியா கோலிவுட் போனோம்னா இந்த வாரம் கோலிவுட்ல நிறைய படங்கள் வெளியாகி இருக்கு. அனைத்தையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல்ல பார்க்க போற படம் இந்த வார கோலிவுட் புது வரவாக வந்திருக்கக்கூடிய மாப்பிள்ளை சிங்கம். காலம் காலமாக ரொம்ப நாளா ஒரு சேர்மன் பதவியில் இருக்கிற ராதாரவி அதை எப்படியாவது கவுத்துட்டு அந்த பதவிக்கு வர ஆசைப்படுற முனிஷ்காந்த், ராதாரவியின் தம்பி மகனான விமலும் அஞ்சலியும் வந்து காதலிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஃபேமிலியில இருக்கிறதுனால சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கு. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில இந்த வாட்டி தேர்தல்ல ராதாரவி சார்பாக விமலும் அதே மாதிரி முனிஷ்காந்த் சார்பாக அஞ்சலியுமே போட்டி போடக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. இந்த சூழல் என்ன மாதிரியான ஒரு எதிர்மறை விளைவுகளை கொடுக்குது அப்படிங்கறத கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தினுடைய இயக்குனருக்கு இது முதல் படம், ராஜசேகர். இந்த படத்தில் இருக்கிற ஒரு பாடலை சிவகார்த்திகேயனும் அனிருத்தும் சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. அது கேட்பதற்கும் நல்லா இருக்கு, பார்ப்பதற்கும் நல்லா இருக்கு. விமல் அவருடைய வழக்கமான பாணியிலேயே பண்ணியிருக்கிறாரு. அஞ்சலி அதுக்கு ஈடு கொடுத்து வழக்கமான அதே துருதுருப்பு என்ன விட்டு இன்னும் விலகல அப்படிங்கிற ஒரு ஜானர்லயே இந்த படம் ஃபுல்லா டிராவல் பண்ணியிருக்காங்க. ஓவரால் படத்தை பத்திய நம்ம ஜூரிஸ் கொடுக்கிற ஒரு வரி கமெண்ட்ஸ் என்னன்னா, கொஞ்சம் ஏற்கனவே பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதையாகவும் கதை ஓட்டம் சென்று கொண்டிருக்க பொழுதே அடுத்தடுத்து என்ன நடக்குது நடக்க போகுது அப்படிங்கறத எளிதில் நம்ம கெஸ் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறதுனால கொஞ்சம் போர் உள்ள வந்து பார்த்து சலித்து போன காட்சிகள் இருக்குது அப்படிங்கறத நம்மளால தவிர்க்க முடியல. இந்த வாரம் இந்த படம் புது வரவு அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள இருக்கு. இது ஃபர்தரா நம்ம பாக்ஸ் ஆபீஸ்க்குள்ள என்ன மாதிரியான ஒரு ஜர்னி எடுத்துக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல இந்த வார கோலிவுட் புது வரவுல அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய படம் கண்ணெதிரே தோன்றினால் போன்ற படங்களை இயக்கிய ரவிச்சந்திரன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய நட்பதிகாரம் 79. இந்த படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்தோம்னா, ராஜ்பரத் அண்ட் தேஜ்வரி இவங்க ஒரு பேர், இன்னொரு பேர், ரெண்டு பேர் இருக்காங்க. இரண்டு பேரும் எதிர்பாராம இந்த ரெண்டு காதலர்களும் ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. இவங்களுடைய பேரண்ட்ஸ் தப்பா புரிஞ்சு ஒருத்தர் ஃபாரின் போக மீதி இருக்கிற இன்னொருத்தவங்க காதலிக்கிறாங்க நினைச்சு ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிடுறாங்க. வேற வழி இல்லாம நிர்பந்தத்தின் அடிப்படையில் அந்த நிச்சயதார்த்தத்தை கோஆர்டினேட் பண்ணி போயிட்டு இருக்கப்போ ஃபாரின் போனவங்க திரும்பி வந்து பார்த்து ரொம்ப எனிமிட்டி ஆயிடுறாங்க. இதை தொடர்ந்து அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு எமோஷனல் சிச்சுவேஷன்ஸ் போகுது அப்படிங்கறத கையாண்டு இருக்கிற படம் தான் இந்த படம். நட்பதிகாரம் அப்படிங்கிற ஒரு பேருக்கேற்ற மாதிரி உள்ள கண்டென்ட் இருந்திருந்தால் கூட இது சற்று பழைய படங்களை பார்ப்பது போன்ற ஒரு உணர்வு நமக்குள்ள கொடுத்திருக்கிறத தவிர்க்க முடியல. அதையெல்லாம் தவிர்த்து பார்க்கிறப்ப படத்தினுடைய கதாநாயகன் ஒரு நல்ல வரவாக தெரிகிறாரு. தமிழ் சினிமாவில் சரியா சாய்ஸ் பண்ணி போனார்னா இவருக்கு ஒரு அருமையான இடம் காத்திருக்குங்கிறது நம்ம பாக்ஸ் ஆபீஸினுடைய கமெண்ட்ஸ் ஆகவே இருக்கு. இந்த வாரம் நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல புது வரவாக வந்திருக்கு. ஃபர்தரா இதனுடைய ஜேர்னி என்னங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல 5வது இடத்துல இந்த வாரம் 2 படங்கள் இருக்கு. அதுல முதல்ல பார்க்க போற படம் கணிதன். இந்த படத்தினுடைய இயக்குனர், அறிமுக இயக்குனர் சந்தோஷ், படத்தினுடைய தயாரிப்பாளர் கலைப்புலி தானு. இந்த படத்தை பத்திய ஒரு டீடைல் ரிவ்யூ நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம். படத்தினுடைய கதாநாயகன் அதில் அதர்வா பண்ணிருக்காரு. இவருக்கு ஏற்கனவே ஈட்டி போன்ற படங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய மைல்கல் படங்களாகவே அமைந்தது. அந்த வகையில இந்த படத்துல இவருடைய வே ஆஃப் மாடுலேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல 5வது இடத்துல இருக்கிற 2 படங்கள்ல இன்னொரு படம் வந்து சேதுபதி. படத்தினுடைய கதாநாயகன் விஜய் சேதுபதி எவ்வளவு டீடைலா நம்ம அனலைஸ் பண்ணுமோ அவ்வளவு பண்ணிட்டோம். இந்த படத்தினுடைய இயக்குனர் ஏற்கனவே வந்து பண்ணையாரும் பத்துனி போன்ற படங்களை இயக்கியிருந்தாலும் அந்த ஜானர் இல்லாம இயக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி மாதிரி ஒரு கதாநாயகனுக்கு சரியான சமயத்துல இந்த போலீஸ் கதை வந்திருக்குது. ஒரு சினிமாத்தனமான போலீஸ் கதாநாயகன் இருந்தாலும் கூட அவருடைய ஃபேமிலி லைஃப், அவர் குழந்தைகளை வளர்க்கிற விதம், எனிமிட்டியை ஃபேஸ் பண்ற ஸ்டைல் எல்லாமே யதார்த்தம் மிகாமல் இருக்குது. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல 4வது இடத்துல 2 படங்கள் இருக்கு. அதுல முதல்ல பார்க்க போற படம் ஆறாவது சினம். இந்த படத்தினுடைய இயக்குனர் அறிவழகன், இந்த படத்தினுடைய கதாநாயகனா அருள்நிதி நடிச்சிருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பணியாற்றும் ஒரு முதல் படம் அப்படின்னா கூட 2-3 படங்கள் பணியாற்றியவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு கெமிஸ்ட்ரி அண்டர்ஸ்டாண்டிங் இவங்களுக்குள்ள இந்த படத்துல இருந்திருக்கு. முதல் பாதியில இருக்கிற தொய்வை தவிர்த்து விட்டு 2ஆம் பாதியில இருக்கக்கூடிய விறுவிறுப்பை மட்டும் பார்க்கிறப்போ இந்த படம் நிச்சயமாக ஓரளவுக்கு ப்ராமிசிங்க கொடுத்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய கணிப்பாக இருக்கு. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல 4வது இடத்துல இருக்கிற இன்னொரு படம் அவியல். இந்த படத்தினுடைய கதை வந்து 5 ஷார்ட் பிலிம் ஒன்னா தொகுத்து எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு படம். இது இந்த ஐடியாலஜி வந்து ரொம்ப புதுசு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வந்து கேரள கஃபே அப்படின்னு சொல்லி மலையாளத்துல ஒரு படம் வெளிவந்தது.
5 சுந்தரிகள்னு ஒரு படம் வெளிவந்தது. இந்த 2 படங்களுமே அங்க ஒரு பெரிய ட்ரெண்ட் செட் பண்ணிச்சு. அந்த மாதிரியான ஒரு முயற்சியை தமிழ் சினிமாவில் வெற்றிமாறன், சுப்பிரமணிய சிவா, அமீர் போன்ற இயக்குனர்கள் இது போன்ற படங்களை எடுக்க முனைப்பில் இருக்கும் பொழுதே கார்த்திக் சுப்புராஜ் முந்திக் கொண்டு இப்படி ஒரு ஜானர்ல ஒரு படத்தை பண்ணியிருக்கிறாரு. அது ஒண்ணுதான் ஓவரால் இந்த என்ட்ரிக்குள்ள இருக்கிற அழகான விஷயம். முன்னாடி பண்ணிருக்காங்க கண்டிப்பா. இப்போ பாலச்சந்திர சார் கூட ஒரு வீடு ரிவர்சல் படம் பண்ணாரு. அப்புறம் மலையாளம்ல நிறைய இருக்கு, ஹிந்தியில பண்ணிருக்காங்க. பட் தமிழ்ல வந்து இது வந்து ஒரு 5 கதைகள் 5 டைரக்டர் பண்ணிருக்காங்க. அவியல் அப்படின்றது வந்து அதுல 4 பேர் வந்து புது டைரக்டர்ஸ். ஸோ ஓவராலா வந்து இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் தான் நாங்கள் பாக்குறோம். அவியல்ன்றது வந்து இதோட நிக்க போறது கிடையாது. ஆக்சுவலி நாங்கள் போன வருஷமே வந்து பெஞ்ச் டாக்கீஸ் ஒன்று பண்ணோம். அதுவும் இதே மாதிரி ஆந்தாலஜி. பட் ஆனால் ரொம்ப லிமிடெட் ரிலீஸ் தான் பண்ணோம். மொத்தமே ஒரு 6 தியேட்டர்ல தான் பண்ணோம். பட் இந்த வாட்டி வந்து 60 தியேட்டருக்கு மேல பண்ணிருக்கோம். அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல வந்து நிறைய புது ஃபில்ம் மேக்கர்ஸ், இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கரோட ஒர்க்கை வந்து வைடர் ரீச், ஒரு தியேட்டரிக்கல் ரிலீஸ் பண்ணும்போது நிறைய பேர் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்புறம் கொஞ்சம் ரெவென்யூ ஜெனரேட் பண்றதுக்கான வாய்ப்பும் கிடைக்குது. ஸோ இதுல இருந்து கிரியேட் பண்ணதை வந்து அடுத்த பெருசா பண்ணணுன்றதுதான் மோட்டிவ். ஸோ இந்த மாதிரி ஆந்தாலஜி வந்து ஸ்டோன் பெஞ்ச்ல இருந்து கண்டிப்பா பண்ற கண்டினியூஸா பண்ணுவோம். ஒரு ஷார்ட் பிலிம் மேக்கிங் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஈஸியோ அந்த அளவுக்கு அதுக்குள்ள அதை வந்து சினிமாவாக கொண்டு வரணும். அப்படிங்கிறப்போ நிறைய ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு டெலிபரேட்டான சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல இந்த படம், அதாவது அவியல், நேரடியா இந்த வாரம் 4வது இடத்துல இருக்கிற 2 படங்களுக்குள் ஒன்றாக இருக்கு. இது அடுத்த வாரம் என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்க போதுங்கிறதுல நமக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல 3வது இடத்துல 2 படங்கள் இருக்கு. அதுல முதல்ல பார்க்க போற படம் ஹாலிவுட் படமான தி ரெவெனன்ட். ஒரு காட்டுக்குள்ள பிரயாணமாகிறப்ப ஒரு கரடியினுடைய தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு கதாநாயகன் தன்னுடைய சக தோழர்களாலும் தோழிகளாலும் கைவிடப்பட்ட பிறகு அங்கிருந்து எப்படி தப்பித்து வர்றான் அப்படிங்கறத சொல்லக்கூடிய இது கூட ஒரு பயோகிராபிக்கல் ஸ்டைல் ஆஃப் பிலிம் தான். ஆனா இது என்ன மாதிரியா கம்யூனிகேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, டெக்னிக்கலா ரொம்ப சவுண்டா பண்ணிருந்தாலும் உள்ள இருக்கக்கூடிய ஆங்காங்கே உணர்வியலாக நிறைய விஷயங்களை அவங்க சொன்னதனால இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. நம்ம பாக்ஸ் ஆபீஸ் 123ல 3வது இடத்துல இருக்கிற 2 படங்கள்ல இப்ப 2வதாக பார்க்க போற படம் வந்து இந்த வார கோலிவுட் புதுவரவாக வந்து நேரடியா 3வது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் காதலும் கடந்து போகும். இந்த படத்தினுடைய இயக்குனர் நலன் குமாரசாமி, படத்தினுடைய கதாநாயகனா இதுல நடிச்சிருக்கிறது விஜய் சேதுபதி, கதாநாயகியா இதுல வந்து மேடானா பண்ணிருக்காங்க. இவங்க பிரேமம் படத்தினுடைய கதாநாயகி. இந்த படத்தினுடைய என்டையர் கிரியூ இன்க்ளூடிங் நலன் குமாரசாமி வரைக்கும் பட ஆரம்பத்துல ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஒன் பண்ணிருக்காங்க. அதாவது மை டியர் டெஸ்பரிடோ அப்படிங்கிற ஒரு கொரியன் படத்தினுடைய தழுவலாகத்தான் இந்த படம் வந்திருக்கு. அது முறைப்படி இவங்க பணம் கொடுத்துதான் வாங்கி இந்த படத்தை பண்ணிருக்காங்க. ஓகே, தமிழ் சினிமாவில் கதைக்கு அப்படி என்ன பஞ்சம்? கொரியன் பிலிம் வாங்கி இந்த படத்தை பண்ற அளவுக்கு இந்த படத்துல என்ன தனித்துவம் இருக்கு? ஒரு வகையில பார்த்தா நம்ம கதை பஞ்சம் இருக்குது. ஆமா சார், எல்லாமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்க படம் பண்றதுக்காக வச்சிருப்பாங்க கதையை. ஸோ வந்து அவங்களோட சிறப்பான கதைகள் அவங்க படம் பண்ண விடுவாங்க. அதாவது இங்க எல்லாமே இயக்குனர்கள் அவர் கதையை ரெடி பண்றாங்க. அது அவசியமே இல்லையே. அதாவது ஒரு காலத்துல, அதாவது முன்னாடி ஏவிஎம்மோட ஆரம்ப காலகட்டங்களில் கதை குழுன்னு இருக்கும். அவங்க அதாவது கதை பண்றவங்களும் இயக்குனரும் வேற வேற டிபார்ட்மெண்டா இருக்கும்போது அது சிறப்பா இருந்துச்சு. அதாவது கதைகள் இங்க நிறைய புழக்கத்தில் இருந்துச்சு. இப்ப உண்மையிலே கதை பஞ்சம் இருக்க தானே செய்யுது. தந்தி டிவி பாக்ஸ் ஆஃபீஸ் 123ல வந்து மொத்தமே 5 படம் செலக்ட் பண்றாங்க. அதுல பாலிவுட் ஹாலிவுட் எல்லாம் போட்டி போடுறாங்க. அதுல ஜூனியர்ல சேர்ந்து எங்களே செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுலயும் சில படங்கள் தான் தேர்ந்தெடுத்து ரிவ்யூ பண்றாங்க. காதல் கடந்து போக ரிவ்யூ பண்ண செலக்ட் பண்ணிருக்காங்க இப்போ. சோ அதுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்தினுடைய ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான லைன் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, படத்தினுடைய துவக்கத்துல கதாநாயகியினுடைய கமெண்ட்ரியில இந்த படம் வந்து ஓபன் ஆகுது. அதாவது ரொம்ப அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு சென்னையை தாண்டிய ஒரு விழுப்புரம் போன்ற ஏரியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிற கதாநாயகி ஒரு காலகட்டத்தில் அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு தான் வந்து ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்க்கணும்னு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சென்னைக்கு வர்றாங்க. சென்னைக்கு வந்த உடனே அவங்களுடைய ஆம்பிஷன் சக்சஸ் ஆகுது. ஒரு பெரிய கம்பெனியில வேலைக்கு செல்றாங்க. ஒரு காலகட்டத்தில் அந்த கம்பெனி திவாலாகி மூடிட்டு போனதுக்கு அப்புறம் கேரா பிளாட்ஃபார்ம் மாதிரி ரோட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த சம்பாத்தியம், அந்த சுகம் எல்லாமே வெளியில போனதுனால எங்க போறதுன்னு தெரியாம வாடகைக்கு வீட்டுக்காக அலைந்து அப்பா அம்மாவுக்கு தெரியப்படுத்தாம தனியா ஒரு ஹவுசிங் யூனிட் மாதிரி இருக்கிற இடத்துல, ஒரு உள்குடி மாதிரியான இடத்துல போய் அவங்க தங்குறாங்க. அதற்கு ஆப்போசிட் வீட்டுல அன்றாட பிழப்புக்காக போராடி ரவுடி தொழில் பண்ணிட்டு இருக்க விஜய் சேதுபதி இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் எதிர்பாராத தருணங்கள்ல மீட் பண்றாங்க. மீட் பண்ற இவங்களுக்கு என்ன மாதிரியான பரிமாற்றங்கள் நடக்குது, அதை தொடர்ந்து என்னென்ன சிச்சுவேஷன்ஸ் நடக்குது. ஒரு காலகட்டத்தில் 2 பேருக்குள்ள ஒரு மெல்லிய உணர்வு ஏற்படுது. எப்படின்னா, தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு வேலை போன விஷயம் தெரிய வர
சோ இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறப்ப இல்ல சீக்கிரத்துல வேலைக்கு ஜாயின் பண்ணுவேன், அதுக்கான ஒருத்தர் என் கூட இருக்காரு, அவர் தான் நான் கல்யாணமும் பண்ண போறேன், அவர் ஒரு ஐடி ஃபீல்டுல மிகப்பெரிய பொறுப்புல இருக்காருன்னு சொல்லி விஜய் சேதுபதியை தன்னுடைய டம்மி காதலனாக கூப்பிட்டு போறாங்க. ஒரு காலகட்டத்தில் அவருடைய ஆட்டிடியூட் மூலமா உண்மையான காதல் அவங்களுக்கு ஏற்படுது. இதை மீறி இந்த பெண் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு வேலையை வாங்கி கொடுத்துட்டு விஜய் சேதுபதி அவங்க வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கிடுறாரு. இதை தவிர்த்து இந்த பொண்ணு வந்து ஒரு மிகப்பெரிய பதவிக்கு வந்து கடைசி வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்காங்க விஜய் சேதுபதியை பார்க்க முடியுமான்னு. இறுதியில இவங்க ரெண்டு பேரும் ஏறக்குறைய ஒரு மௌனராகம் பேட்டர்ன்ல எப்படி ஒண்ணு சேர்றாங்க அப்படிங்கறத கொஞ்சம் யதார்த்தமா சொல்லியிருக்க முயற்சி பண்ணியிருக்கிற படம் தான் காதலும் கடந்து போகும். நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் ஜூரிஸ் கொடுக்கிற கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இந்த படம் நேரடியாகவே 3வது இடத்துக்கு வந்திருக்கிறது வந்து ரொம்ப டஃப் காம்படிஷன்ல தான் வந்திருக்கு. நேரடியா ஸ்ட்ரைட்டாவே உள்ள வரல. இதுக்குள்ள நிறைய ஆர்குமெண்ட்ஸ் போயிருக்கு. மிக குறிப்பிட்டு முக்கியமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் என்னன்னா, சூதுகபம் அப்படிங்கிற இவருடைய previous பிலிமுக்கும் இந்த படத்துக்கும் எந்த டிண்டுமே இல்ல. அது ஒரு மிகப்பெரிய பிளஸ். இரண்டாவது, விஜய் சேதுபதிக்கும் இவருக்கும் உள்ள ஒரு கெமிஸ்ட்ரி படம் முழுக்க மனுஷன் ஜமாயிச்சிருக்காரு. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல 2வது இடத்துல இந்த வாரம் எந்த படங்களுமே இல்லை. அதை தவிர்த்து நேரடியா பார்த்தோம்னா முதல் இடத்துல சென்ற வாரம் புதுவரவாக வந்து நேரடியாக முதல் இடத்தை பிடித்து இந்த வாரமும் அந்த முதல் இடத்தை தக்க வச்சிருக்கிற படம் பிச்சைக்காரன். இந்த படத்தினுடைய கதாநாயகன் விஜய் ஆண்டனி, கதாநாயகி சேத்தனா காட்டஸ். இந்த படத்தின் துவக்கத்திலிருந்து இறுதி வரை ஒரு அடித்தளமாகவே என்ன பின்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, காயத்ரி மந்திரத்தை ரொம்ப அழகா பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது இந்த கதைக்கு எந்த இடத்துல ரிலவென்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு பூணூலிடப்படும் அந்தணனின் காதில் ஓதப்படும் முதல் மந்திரமாக சொல்லப்படுவது காயத்ரி மந்திரம். ஓம் பூர்வஸ்வ தத்சவிதுர் வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமகி தேயோன பர்சோதயாத். இதனுடைய அர்த்தம், எனக்குள் இருந்து எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கும் பரமாத்மாவே என்னை பயத்தில் இருந்து விடுவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் தான். இதனுடைய ஃபீல் என்ன மாதிரி அண்டர் கரண்ட்ல கொடுத்திருக்குன்னா, ரொம்ப ஒரு டெப்தான பிலிம் பார்க்கிற எமோஷனலா படம் ஃபுல்லா கொண்டு வந்திருக்கிறதுக்கு இது போன்ற பின்னணி இசையினுடைய யுக்தி வந்து மிகப்பெரிய பலமாகவே அமைந்திருக்குது. படத்துல பிச்சை எடுக்கிற கதாபாத்திரமாக வரக்கூடிய மூர்த்தி ஒரு கட்டத்துல சொல்றாரு, பிச்சைக்காக உள்ள கோவிலுக்கு உள்ள நுழையிறவங்கள்ட்ட பிச்சை கேட்கிறப்ப, இருடா அவங்க போய் கடவுள்கிட்ட பிச்சை எடுத்துட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நாம அவங்கள்ட்ட பிச்சை எடுப்போம் என்கின்ற இடத்தில் கைத்தட்டல். விஜய் ஆண்டனி பிச்சைக்காரனாக இருந்து கோடீஸ்வரனாக மாறுவதற்காக கேரவனுக்குள் நுழையும் பொழுது ஒரே அரங்கம் எங்கும் அதிரும் அளவிற்கு கைத்தட்டல். மாறி வந்த பிறகு காக்கை சட்டைக்காரரிடம் அவர் மன்னிப்பு கேட்க அதற்கு விஜய் ஆண்டனி சொல்லும் பதில், இத்தனை நாள் வர நான் பிச்சைக்காரனா இருந்தேன், அதுக்காக வெக்கப்படல, இன்னைக்கு பணக்காரனா இருக்கிறப்போ ஒரு கோடீஸ்வரனா இருக்கிறப்போ உன்னை பார்த்து சத்தியமா வெக்கப்படுறேன்னு சொல்ற இடத்துல அப்படி ஒரு கைத்தட்டல். இது எல்லாம் இரண்டாம் பாதியில். முதல் பாதியில் மூர்த்தியினுடைய போர்ஷன் மட்டுமல்லாமல் ஆங்காங்கே விஜய் ஆண்டனியுடைய சென்டிமெண்ட்ஸுக்கு படத்துல நிறைய இடத்துல நிசப்தம். ஒரு அற்புதமான கதையை சாய்ஸ் பண்ணி அதுக்குள்ள எக்ஸாகரேட் பண்ணாத ஒரு அழகான நடிப்பை கொடுத்து தன்னை வந்து எல்லா தரப்பு ரசிகர்களுக்கும் பிடித்த மாதிரி அருமையா போய் ஈர்த்திருக்கிறாரு விஜய் ஆண்டனி. நம்ம எல்லாருமே பிச்சைக்காரங்க தான். சிக்னல்ல நம்ம பிச்சைக்காரங்கள்ட்ட வந்து சிலர் வந்து நம்ம கிட்ட ₹1 ₹2 ₹5 பிச்சை கேட்பாங்க, இல்லைன்னா போயிருவாங்க. நம்ம வந்து சிலட்ட வாய்ப்புக்காகவும் விஷயங்களுக்காகவும் காரியமாகணுன்றதுக்காகவும் பிச்சை எடுக்கிறோம். ஸோ பிச்சைக்கு அப்புறம் வந்து நம்ம அம்மா அப்பா வந்து நம்மளை வளர்க்கறதுக்காக ஸ்கூல்ல வந்து நின்றுருக்காங்க, காலேஜில் போய் சீட் வாங்கி கொடுத்துருக்காங்க, நின்றுருக்காங்க, பல இடத்துல கடன் வாங்கி அவங்க படிக்க வச்சிருக்காங்க போது எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு இடத்துல பிச்சைக்காரங்களாக இருக்காங்க. பிச்சைக்காரன் பிச்சை எடுக்காதவே அதே கிடையாது. ஆனால் பிச்சைக்காரங்களை பற்றி பார்க்கும்போது மட்டும் ரொம்ப கேவலமான ஒரு பார்வை இந்த சமூகத்தில் இருக்கு. கேவலப்படுற அளவுக்கு அவங்க ரொம்ப தப்பானவங்கலாம் கிடையாது. சசியை பொறுத்தவரையில அவருடைய ஜானர்ல இருந்து முற்றிலும் விலகி முழுக்க முழுக்க கமர்ஷியல் டு தி கோர் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில போய் இந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு. சொல்லாமலே ரோஜா கூட்டம், டிஷ்யூம், பூ, இது வரைக்குமே நான் டீல் பண்ணிட்டு இருந்தது லவ் மட்டுமே தான் டீல் பண்ணேன். காதல்ங்கிற விஷயத்தை தான் வித்தியாசமா மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னோட ஜோனரை மாற்றிக்கணுங்கிற ஐடியா வந்துச்சு. ஸோ அதனால 555 கொடுத்தேன். அது முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் பேக்டாக இருந்து ஒரு த்ரில்லராக இருந்துச்சு. இந்த படம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பகுதி, ஒரு பயோபிக்னு சொன்னா ஓகே சொல்லலாம். அப்படி அவனுடைய லைஃப்ல இருக்கிற ஒரு பகுதியை தான் இந்த பிச்சைக்காரன் மூலமா சொல்ல வரேன். நிச்சயமாக பிச்சைக்காரனுக்கு அப்புறம் இந்த என்டையர் டீம், அதாவது கதாநாயகனும் சரி இந்த படத்தினுடைய இயக்குனரும் சரி, ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வேறு ஒரு தளத்தில் அவங்களுடைய பிரயாணம் வேறு கோணத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது தான் பாக்ஸ் ஆபீஸினுடைய எஸ்டிமேட் அண்ட் கணிப்பாகவே இருக்கு. எனவே ஹோல் டீம், என்டையர் டீம் 2வது வாரமாக பாக்ஸ் ஆபீஸ்ல நம்பர் 1ல கொண்டு வந்திருக்க அளவுக்கு தன்னுடைய எஃபோர்ட்டை கொடுத்திருக்கிற என்டையர் டீமுக்கு நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் சார்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நம்மளுடைய
பாக்ஸ் ஆபீஸ் 123ல இந்த வாரமும் முதலிடத்தில் இருக்கும் படம் பிச்சைக்காரன். நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல இதுவரைக்கும் பார்த்த இந்த செக்மெண்ட் எல்லாமே இந்த வாரத்தினுடைய ஒரு ஆர்டர் தொகுப்பு தான். இந்த படங்கள் ஃபர்தரா நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல என்ன மாதிரியான ஒரு ஜர்னி எடுத்துக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரவணன், சுப்பையா. நன்றி, வணக்கம்.